மிகப்பெரிய அளவில் போற்றப்பட்டிருக்கும் அனைவருமே சொல்லியது போல, ரொம்ப இளவயதிலேயே பெரிய முதிர்வுடன் பேசிய பகத்சிங் அவர்களும் சொல்லியிருக்கிறார். பகத்சிங் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, ஒரு கிரீடத்துல மேலே இருக்கிற முத்துக்கள் போல, அதன் மேலே இருக்கிற மற்ற அணிகலன்கள் போல நாம இருந்தாலும், அதற்கு கீழே இருப்பவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய உழைப்பு தான் இந்த சுதந்திர போராட்டம் என்பது. இந்த சுதந்திர போராட்டத்தின் அத்தனை பேரும் ஒவ்வொரு செங்கல்லும் அவர்களுடைய உழைப்பும் அவர்களுடைய வாழ்க்கையும் தான், உயிரை துச்சமாக மதித்த அவர்களுடைய வாழ்க்கையும் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறது. அதையே தான் சாய்நாத் அவர்கள் இந்த புத்தகத்துல சொல்ல முன் வந்திருக்கிறார். நமக்கு பாட புத்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது அனைத்துமே ஒரு சில பெயர்கள் தான் என்கிற பொழுது, இப்போ எங்களுடைய சினிமாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சீக்வன்சஸில் பெரிய ஒரு கூட்டமாக பின்னாடி மக்களெல்லாம் திரண்டு வருவாங்க. ஒரு ஹீரோவோ இல்லை ஒரு ஹீரோக்கு எதிரில் இருக்கிறவங்களோ போரிடுறதா காமிப்பாங்க. ஆனால் அதிலெல்லாம் பின்னாடி இருக்கிறவங்கெல்லாம் எங்களுடைய சினிமா பாஷையில் சொல்ல போனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்ஸ். அந்த கூட்டத்துக்காக அப்படி கொண்டு நடிக்க வைப்போம். ஆனால் நாம் பார்த்துருக்கிற மிகப்பெரிய ஒரு இந்த சுதந்திர போராட்டத்தில் நாம் லட்சங்களான மக்கள் அனைவரும் மாண்டிருக்கின்றனர் என்று படித்திருக்கிறோம். ஆனால் அவர்கள் யார் என்று ஒவ்வொருத்தரையும் எடுத்து பார்த்தோமே என்றால், அந்த இடத்தில் அவர்கள் செத்து போவதற்காக தயார்படுத்தி கொண்டு அதை பற்றி எந்த பயமும் இல்லாமல் நின்றவர்கள்தான். ஏதோ ஒரு பெரிய மழை வெள்ளம் விட்டது, அதனால எத்தனையோ பேர் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு கணக்கு கிடையாது. இறந்து போவோம் என்கிற ஒரு அச்சம் இருந்தாலும் கூட, ஒரு கொள்கைக்காக, ஒரு சித்தாந்தத்திற்காக, தன் நாட்டிற்காக, தான் இருப்போமோ இல்லையோ அடுத்த தலைமுறையினருக்காக நின்றவர்கள்தான் ஒவ்வொருத்தரும். அவர்களுடைய ஒவ்வொருத்தருக்கு பின்னாடி இருக்கிற ஒரு உந்துதல், அது என்ன ஒரு தைரியம்! அப்படி ஒரு தைரியத்தில் எல்லாருமே நின்னுட முடியுமா அப்படின்னு நம்மளை யோசிக்க வைக்கிற ஒரு எழுத்து தான் சாய்நாத் அவர்களது. சாய்நாத் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால், ஒரு 40 வருஷத்துக்கு மேலாக பத்திரிகை துறையில் இருக்காரு. ஆனால் அவர்கள் இந்த இந்திய நாட்டை ஒரு லட்சத்துக்கு மேலே கிலோமீட்டர்ஸ் அவர் பலமுறை பயணிச்சிருக்காரு அப்படின்றது. அந்த பலமுறை பயணங்கள் என்பது தன்னுடைய வேலைக்காக மட்டுமல்ல, ஒரு விவசாயிகளுடைய தற்கொலைகளை பற்றி பேசுவதற்காக, அறிந்து கொள்வதற்காக, அவர்களுடைய விஷயங்களை அனைத்தையுமே இந்த சமூகத்திற்கு முன்பு கொண்டு சொல்வதற்காக மட்டுமல்ல, தான் தெரிந்து கொள்வதற்காகவும், அவருடைய வார்த்தைகளிலேயே சொல்ல வேண்டும் என்றால், நான் சந்தித்த முதல் சுதந்திர போராட்ட வீரர் என்னுடைய தாத்தையா. அண்ணா, அந்த தாத்தையாவை நான் சுதந்திர போராட்ட வீரர் என்று தெரிந்து கொண்டது மிக மிக சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு அப்படின்னு கடைசியில் அவர் எழுதியிருக்காரு. அந்த தாத்தையானால மட்டும் கிடையாது, எங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. தாத்தையா அப்பப்போ போயிட்டு வந்துட்டு இருப்பாரு. அப்போல்லாம் நாங்கள் இப்போ சுதந்திர போராட்டத்தை பற்றி அங்கிருந்து நான் தெரிந்து கொண்டேன். அதன் பிறகு நான் போன இடங்களில் எல்லாமே அவர்களை நான் பார்த்தேன் என்று. இப்படி போகும்போது இந்த புத்தகம் என்ன பெருசா பேசிருச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு உயர துச்சமாக நினைச்சு எந்த போற்றுதலுமே இல்லாம, ஒரு நிழல் மனிதர்களை போல, ஒரு சாதாரண ஒரு ஒரு புரிதலுக்காக, இல்ல நானும் இந்த சுதந்திரத்தில் போராடினேன் என்கிற ஒரே ஒரு ஒப்புதலுக்காக அவர்கள் கேட்டது எல்லாமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சாய்நாத் அவர்கள் கிட்ட, நாங்க பரிசுகளுக்காக போராடவில்லை, சுதந்திரத்திற்காக போராடினோம் என்று. அவர்களுக்கு பரிசும் தேவைப்படவில்லை, சுதந்திரத்தினால் வந்திருக்கும் பெயரும் தேவைப்படவில்லை. ஆனால் நான் இதற்காக போராடினேன் என்ற ஒரு ஒப்புதல் தேவைப்பட்டிருந்தது என்பது அவர் எல்லோருடனும் பேசும் பொழுது அவர்கள் ரொம்ப பெருமையாக அல்லது ரொம்ப மகிழ்ச்சியாக, என்னையும் நீ மதிச்சு பேசுறியா என்கிற ஒரு இடத்துல இருந்து அவர் பேசினதை அவர் பதிவு செஞ்சிருக்காரு.
அவை அனைத்துமே மிக முக்கியமான ஒரு பதிவுகளாக நான் பார்க்கிறேன். 100க்கும் மேற்பட்டவர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் இங்கே பதிவு செய்திருக்கிறது ஒரு 16 பேரை தான் அவர் என்று சொல்கிறார். ஆனால் 100க்கும் மேற்பட்டவர்களுடைய ஒரு அந்த வாழ்க்கையில் அவர் செய்திருக்கிற அந்த பணியை அவர் மதித்திருக்கிறார் என்ற ஒரு மகிழ்ச்சியை அவருக்கு கொடுத்திருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஒரு விஷயமாக நான் கருதுகிறேன். அந்த மகிழ்ச்சியை நாம் அந்த சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு நாம் கொடுக்க தவறிவிட்டோம். கரெக்டாக சொல்ல போனோம்னா நம்ம எல்லாருக்குமே சுதந்திர போராட்டத்தை பத்தி பாடப்புத்தகங்கள்ல தெரிஞ்சதை விட நம்ம வீட்டில் இருக்கிறவங்க யாராவது இதை பத்தி பேசிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஆனா நம்ம அது காது கொடுத்து கேட்டிருக்கோமா அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். நம்ம காது கொடுத்து கேட்டிருந்தோம்னா நம்ம சின்ன வயசுல நம்ம தாத்தாவோ அவங்களுடைய யாரோ உறவினர்கள் அனைவருமே இந்த போராட்டத்துல ஏதாவது ஒரு விதத்துல அவங்க பங்கு பெற்றிருப்பார்கள் என்று தான் நாம் நினைத்திருக்கிறோம். ஆனால் நாம் அதை கவனிக்க தவறிவிட்டோம் என்கிற ஒரு உண்மையை இந்த புத்தகம் நமக்கு உணர்த்துகிற ஒரு நேரமாக இருக்கிறது. இந்த புத்தகம் இன்று வெளியிடப்படுவது ஒரு தற்செயலாக இன்று இந்த தேதி இன்னைக்கு தான் கிடைச்சது அப்படின்னு சொன்னாரு. ஆனா இது ஒரு மிக முக்கியமான ஒரு தற்செயல் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் ஒரு பக்கம் எப்படி இழுத்து செல்லப்படுகிற இந்த நாடு, ஆனால் இந்த நாட்டிற்காக உழைத்தவர்கள் அவர்களை போற்றும் விதமாக நாம இங்கே கூடியிருக்கின்ற இந்த ஒரு சிறிய அரங்கில் இருக்கிறவர்கள் அனைவருமே கூட அந்த சுதந்திர போராட்டத்தை, அந்த போராட்ட வீரர்களின் வாழ்க்கையை திரும்ப பேசி அவர்களை அறிந்து கொள்வதன் மூலம் அவர்கள் செய்தார்கள் அல்லவா. இப்போ ரொம்ப அழகாக கவிதா சொல்லியிருக்காங்க. 4 விஷயங்கள் தான் இதுல வெளியே தெரிய வந்திருக்கு அப்படின்னு. தன்னலமற்ற ஒரு போர் குணம், எதற்காக போராடினோம் என்பதில் எல்லோருக்கும் இருந்த ஒரு கூட்டு உணர்வு, அதன் பிறகு எதையும் எதிர்பார்க்காத ஒரு நிலை, அவை அனைத்துமே அவர்கள் இன்றும் இங்கே நின்று கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவர்களுடைய கதைகளை, அவர்களுடைய வாழ்க்கையை நாம் பேசுவதன் மூலமாக, அவர்களின் மூலமாக இன்னொரு சுதந்திர போராட்டத்தை நாம் இங்கே துவங்கி இருக்கிறோம், நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஏனென்றால் இந்த சுதந்திர போராட்டம் ஒரு 10 ஆண்டு 14 ஆண்டு காலமாக நடந்து கொண்டே இருக்கின்றது, முடக்கப்பட்டு இருக்கின்றோம். ஒரே ஒரு சின்ன ஒரு இன்டர்வியூல நான் ஒரு வார்த்தையை சொல்லிட்டேன். போன முறையோ அதுக்கு முன்னாடி முறையோ இந்த எலெக்ஷனுக்கு நீங்க ஒரு 2 கேள்வி யாரையாவது கேட்க விரும்புகிறீர்களா அப்படின்னு கேட்டபோது நான் சொன்னேன், இல்லை கேட்க விரும்பல, ஆனால் சொல்ல விரும்புகிறேன், மோடி அவர்களை நீங்கள் தயவு செய்து போட்டியிடாதீர்கள் என்று சொன்னேன். அதை எனக்கு எதிராக திருப்பி அதன் பிறகு எனக்கு வந்த ஃபோன் கால்ஸா இருக்கட்டும், அதுவா இருக்கட்டும், அப்படி நம்ம எல்லோரையும் முடக்குவதற்காக ஒரு வார்த்தையை நம்ம எடுத்துட்டோம்னாலே அதையே நமக்கு எதிராக இன்றே சொன்னது போல கோவில்களுக்கு நாம் செல்ல வேண்டாம் என்று சொல்கிறோம் என்கிற மாதிரியான பொய்களை பரப்பிக் கொண்டிருக்கின்றது. இதை அனைத்தையும் எதிர்கொண்டு இதை எழுதியவர் சாய்நாத் அவர்கள். அதை நாம் வாசித்து கொண்டிருக்கின்றோம், அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் நமது போராட்டத்தின் ஒரு பகுதியாக நான் பார்க்கிறேன். மிக முக்கியமாக சாய்நாத் அவர்களுடைய எழுத்து, நான் எப்பொழுது இதை பற்றி பார்க்க ஆரம்பித்தேன் என்றால், பரி என்கிற ஒரு நெட்வொர்க்கில் யாருமே பேசாத ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார். நமது எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள், இவர்களை பற்றி பேசுவதே பெரிய விஷயம் என்றால், அந்த இடத்தில் இருக்கிற பெண்களினுடைய வேலையை, உழைப்பை பற்றி அவர் எழுதியிருந்தார். அவருடைய எழுத்து எந்த அளவுக்கு கூர்மையானதோ அவருடைய கேமரா அதைவிட கூர்மையானது என்று நினைக்கிறேன். இதுல இருக்கிற எல்லா போட்டோகிராஃப்ஸும் அவர் நீங்க அந்த QR கோட்ல போனீங்கன்னா எல்லா பியூட்டிஃபுல் போட்டோகிராஃப்ஸ், அந்த மாதிரியான ஒரு பதிவு, அப்படி ஒரு வாழ்க்கை இருக்கும் அந்த ஒரு போட்டோகிராஃப்ஸ்ல. அந்த மாதிரியான போட்டோகிராஃப்ஸ்ல பெண்களுடைய, எளிய மக்களுடைய, உழைக்கும் வர்க்கத்தினுடைய பெண்களுடைய உழைப்பை அவர் பதிவு செய்திருந்தார். அவர் சொல்லியிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, இந்த வயல்களில் வேலை செய்கிற பெண்கள், மற்ற வேலைகளை செய்கிற பெண்கள் அனைவருமே குனிந்து எவ்வளவு நேரம் தன்னுடைய வாழ்நாளில்
குனிந்து வேலை செய்து செலவிடுகிறார்கள் என்பதை பற்றி அவர் ஆராய்ந்து அதை கணக்கிட்டு பேசியிருந்தார். மிக முக்கியமான ஒரு விஷயமாக நான் இது கருதினேன். அன்றிலிருந்து அவருடைய எழுத்தை பின்பற்றிக் கொண்டிருந்தேன். இதை பற்றி நாம் எங்கேயாவது யோசித்திருக்கின்றோமா? நமது பெண்கள் செய்கின்ற வேலைகள் அனைத்தையும் வீட்டு வேலை அப்படி இப்படின்னெல்லாம் கணக்கு போட்டு பார்த்தாலும் கூட, அவங்க குனிந்து அந்த நாட்டு நடுவதா இருக்கட்டும், ஒவ்வொரு பயிரிடுகிற விவசாய தொழில்ல செய்யக்கூடிய எல்லா வேலைகளாக இருக்கட்டும், ஒரு பெண் குனிந்து எழுந்து, குனிந்து குனிந்து செய்கின்ற வேலை என்பதை பற்றி அவர் கவனத்தை திருப்பி இருந்திருக்காரு.